அபி பாத்து கொளுத்துப்ல பாடலுக்கு விடல பற்ற போது அம்மா அடிச்சே கொன்றுவா. பாத்து தாண்டி கொளுத்துறேன். அனு பூ வரபரு அழகா இருக்கல்ல. அனு அபி ஹேப்பி தீபாவளி. ஹேப்பி தீபாவளி பூ. ஹேப்பி தீபாவளி. அனு அபி ரெண்டு பேர் Dress ரொம்ப சூப்பரா இருக்கு. Thank you. உன் Dress சும்மா சொல்ல கூடாது. அடிபொலியா இருக்கு. அழகா இருக்கு பாத்துக்க. நிஜமாவா? Thank you. நான் வரதுக்கு முன்னாடியே வெடி வெடிக்க ஆரம்பிச்சிட்டே பத்தில. உங்க கூட வெடி வெடிக்கணும் தானே நான் ஓடி வந்தேன்ல. பூவு ஒரே ஒரு புஷ்வானம் நம்மள வச்சேன். ஆமா நீ வரட்டும் தான் நாங்கள காத்துக்கிட்டு இருந்தோம். சரி வந்துட்டல வா வெடிப்போம். சரி. இவ்ளே லூசு அது பத்திட்டல ஓடி வாங்க. இந்த வாரமடி. அடுத்து நான் ஒரு வெடி வைக்க என்ன? இடி ஒழுங்கா வை. யா இப்படி ஓடி வரா? நான் என்னமோ நீ பாம் வைக்க போறேன்னு தைரியசாலின்னு நினைச்சேன். ஆனா நீ வச்சிட்டு வந்த லட்சணத்தை பார்த்தாதான் தெரியுது பெரிய பயந்தாங்கொலின்னு. சும்மா இரானு வெடிய பார்த்தாலே கொஞ்சம் பயம் வந்துருதுல. இடி தரச்சக்கர வைப்பமா? வைப்போண்டி. ஆனா ஏதாவது வண்டி ஏதாவது வந்துச்சுன்னா யாசோ அவடி. இவ ஒருத்தி இவ்வளவு நேரமா ஒரு வண்டி வரல லாட்டி என்ன வராது. வெப்பம் ஒரு தரச்சக்கரம். அபி வை வண்டி வந்தா பாத்துக்கிடுவோம். தீபாவளி அன்னைக்கு வெடி போட்டா யார் யாசுவா? பாப்போம் அதையும். அதானே சரியான பயந்தாங்கொலி நானு. எடி பாவட பத்திரம் எம்மா டக்குன்னு பத்திக்கிட்ட. அதுக்கு தான் நான் சொல்லிட்டே இருந்தேன். உனக்கு ஒண்ணும் படல இல்லடி? இல்ல எனக்கு ஒண்ணும் படல. ஏ அனு இந்த பாரம் பாவடையில சின்னதா ஓட்ட விழுந்திருக்குடி. நீ பார்த்து வச்சிருக்கணும். தரச்சக்கரத்துல இருந்தா பட்டிருக்கும் பாத்துக்க. அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சு அடி வெளுத்துருவாளே. அதெல்லாம் அம்மா பார்க்க மாட்டாவல. அப்படியே துணி எடுத்து மடிச்சு வச்சிரு. அப்படிங்கியா? ஆனா நீ சொல்லி கொடுத்துட்டான்னா நீ தான் நீ மாட்டி விடுறதுல இருப்பியே. சே சே எனக்கு என்ன அவ்வளவு கல்மனசா? அப்படிலாம் மாட்டி விட மாட்டேன். அதானே. ஆனா எனக்காவது என்கிட்ட சண்டை போட்டானா அன்னைக்கு மாட்டி விட்டுருவேன். சரியான ராட்சசி. என்ன இத சொல்லியே நீ பயமுறுத்துவாளே? ஆமா நீ ஒழுங்கா இருந்தா நான் ஏன் நீ பயமுறுத்த போறேன்? நான் சொல்ற பேச்செல்லாம் கேட்டுட்டு இரு. நான் தான உனக்கு அக்கா. நான் சொல்ற பேச்செல்லாம் கேட்டு நட. அம்மாட்ட நான் உன்னை மாட்டி விட மாட்டேன். இல்லனா கண்டிப்பா மாட்டி விட்டுருவேன். எடி சொல்லாதடி. அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சுன்னு வையா புது துணியில இப்படி பண்ணிட்டான்னு சூடே வச்சு விட்டுருவா. அது நீ நடந்துக்கிறது பொறுத்து தான் இருக்கு. சரி. ரொம்ப நேரமா நின்னு கால் வலிக்கு. உங்க ரெண்டு பேருக்கு வலிக்கலையா? ஆமா எனக்கும் லைட்டா வலிக்க தான் செய்யுது. அப்ப வீட்டுக்கு போய் டீ பாப்போமா? பூவு நீ வந்து கூட வா எங்க வீட்டுக்கு. எல்லாரும் ஒண்ணா டீ பாப்போம். இன்னைக்கு டிவில நல்ல ஸ்பெஷல் ப்ரோகிராம்லாம் போட்டுப்பாம்ல. ஆமா சிறப்பு நிகழ்ச்சிலாம் போடுவா இன்னைக்கு. வாங்க போய் பாப்போம். ஆமா எங்க அம்மா வடை வேற சுட்டு வச்சிருப்பா. வாங்க வடை சாப்பிட்டுட்டே டீ பாப்போம். இல்ல கூமுட்ட இப்படியே ராக்கெட் விடுவா. நாங்கள வரல. ஒருத்தர் இல்லன்னா நான் ராக்கெட் வச்சேன். திடீர்னு மூணே பூந்து எங்க வந்துட்டியா? இவன்ட்ட சொல்லில பிரயோஜனம் கிடையாது. இவனுக்கு தான் அறிவே இல்லையே. இந்த பாரு நல்ல நேரமா ஏட்ட வாய்க்கு கேட்டிடாத. அத்தன கூட பார்க்க மாட்டேன். இல்ல எவ்வளவு நேரமா கூப்பிட்டுட்டே இருக்கேன்ல கடைக்கு போல. எம்மா இவனுக்கு என்ன அறிவே வளரலமா? நாங்களே வந்துட்டு இருக்கோம். ஆனாலும் ராக்கெட் விடுறாமா? எம்மா நான் முதல்ல ராக்கெட் வச்சேம்மா. அதுக்கு அப்புறம் இவள மூணே வந்தாளே. அதுக்கு அப்புறம் எப்படிமா ராக்கெட் பிடிச்சு நிறுத்தவாமா முடியும்? சரி சரி நல்ல நல்லதுமா சண்டை போட்டு தொலைக்காதியே. ஏல தம்பி கடைக்கு போய் கறி வாங்கிட்டு வாளே. ஏல தம்பி நாக்கு குருசியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான்ல ஆவணும். யாம்ல இப்படி சொல்ற? நீ தானே சாப்பிடுவா? பொட்ட பிள்ளை இல்லல அதுவும் உனக்கு அக்கா. அவளல எப்படில கடைக்கு அனுப்ப? நீ தான் நம்ம வீட்டு சின்ன பையன். நீ போயிட்டு வந்தா என்ன? எல்லாத்துக்கும் இதையே சொல்லுங்க. ஏலே நின்னு கதை அடிச்சிட்டு இருக்காதல. எப்படினாலும் கடைசில நீ தான் போவணும். வீணா எதுக்கு பேசிட்டு இருக்கா? பேசாம போயிட்டு வா. அதானே சுபி நீனே போய் வாங்கிட்டு வால. என் ஃப்ரெண்ட் பூ சொன்னதால போறேன். ஐயா சந்தோஷம். வா துட்டு தரேன் போய் வாங்கிட்டு வா. சீனி தூங்கிட்டாலோ? ஆமாங்க காலையில இருந்து எல்லாரும் போட்ட வெடிச்சத்துல பாவம் பிள்ளை தூங்கவே இல்ல. இப்பதான் கஷ்டப்பட்டு தூங்க வச்சுட்டு வாரேன். சரி சரி தூங்கிட்டு பிள்ளை. அண்ணா ஆரம்பிச்சிட்டல உங்க அம்மா அலற ஆரம்பிச்சிட்டு. ஏதாவது வேலையா கூங்கவட்டி? ஆஹா பெரிய வேலை. காலையில இருந்து எழுப்பி மாங்குன்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இப்பதான் பிள்ளையும் தூங்க வச்சுட்டு சரி ரெண்டு வெடி போடுவோமேனு வெளியே வந்தேன். அதுக்குள்ள பொறுக்காத. ஏ மர்மோளே வெளியா இருக்கா? சொல்லுங்க டே என்னாச்சு? அது பலகாரத்துல எங்க வச்சிருக்கா மர்மோளே? வயிறு பச்சை மாதிரி இருந்து சரி அதான் ரெண்டு பலகாரத்தை சாப்பிடுவோன்னு பார்த்தேன். ஒண்ணு கண்ணல அமடல. அதான் உனக்கு கூப்பிட்டேன். எல்லாம் அந்த கிச்சன்ல மேல உள்ள டப்பாயில நரைச்சு வச்சிருக்கேன். போய் எடுத்துக்கிடுங்க. சரி மர்மோளே. பாவம் என் மவா ரொம்ப நேரமா ஆளையே காணோம். வீட்ல எல்லா வேலையும் செய்வான்னு நினைக்கேன். யாரு நம்ம நாத்து வீட்டு வேலை. செல்லம் அவளே அழகு ராணி ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேமா. நான் அவளே
மர்மம் எங்கடி அவர் எங்க போவாரு அது அண்ணே வீட்டுக்கு தான் நாத்து ஹாப்பி திவாலி. ஹாப்பி தீபாவளி அண்ணி அண்ணே ஹாப்பி தீபாவளி என்ன எல்லாரும் குடும்பமா வெடி போடுதீங்களா எங்கக்கா என் மவ வெடிச்சதும் கேட்டாலே அலறிட்டு கிடக்கா. அதான் சும்மா தரச்சக்கரத்தையும் பூஸ்வானத்தையும் விட்டுட்டு இருந்தேன். ஓ அப்படியா உமா இதான் அந்த 1 லட்சம் ரூபாய் சேலையாக்கும் ஆமாக்கா பார்க்கவே அழகா இருக்குல நல்லா தான் இருக்கு ஆனா நயன்தாரா போட்டது இதோட அழகா இருந்து நீங்க நயன்தாராவை நேர்ல போய் பாத்தீங்களா இல்லல்ல அது போட்டோல எல்லாம் ஃபில்டர் போட்டுருப்பாவே நான் கட்டிருக்கிற சேலைய நானும் ஒரிஜினல் அது அழகாக்கும் எம்மா எம்மா என்ன கோபப்படுற அழகாதாம்மா இருக்கா அது வேற ஒண்ணு இல்லட்டி 1 லட்சம் ரூபாய் சேலைல எல்லாரும் கொஞ்சம் பொறாமதான படுவாவே போறாம பட்டுட்டாலும் என்ன மர்மலே இல்லத்தே நாங்க கொஞ்சம் தள்ளி போய் வெடியை போட்டு வரேன். வசந்தாக்கா வாங்க வெடியை போடுவோம். என் மவ முழிக்கிறதுக்குள்ள திவாலி கொண்டாடுறதும் உண்டு. சரி வா போ நாத்து வா வெடி போடுவோம். வேண்டாம் நீ நான் வரல நீ காஸ்ட்லியான சாரிக்கு ஏதாவது ஆயிர போகுது ஓ காஸ்ட்லியா? சரி சரி இங்கே நின்னுக்க செல மாதிரி. வசந்தாக்கா பாத்து உங்களுக்கு பயமே இல்ல வசந்தாக்கா. ஆமா மினி சின்ன வயசுல இருந்து வெடி போட்டு பழக்கம் பாத்துக்க ராணியக்கா வாங்க வெடி போடுவோம். எங்க மினி வெடி போட எனக்கு என்ன வேலை முடியல என் மவன கறி எடுத்துட்டு சொன்னேன் எப்பவுமே போனவன் என்ன ஆள காணோம் எக்கா எனக்கு கறி கடைலாம் பயங்கர கூட்டமா இருக்கும் பாத்துக்கிடுங்க அதான் நேரமா இருக்கும் ஆமா அதான் இந்த பையனை சீக்கிரமே போனேன் ஆனா இவன் இந்தா போறேன் அந்தா போறேன்ட்டு வெடிய போட்டுட்டு லேட்டா போயிட்டான் பரவாயில்லக்கா மெதுவா வைங்க. நான் வேணா எங்க வீட்டுல வச்ச கறி குழம்பு கொண்டு வந்து தாரேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாமா நீ கேட்டதே சந்தோஷம் ராணிகா நகையில அடகு வச்சிருக்கே நீ பெருசா போட்டிருக்கீல கழுத்துல நீ கேப்பான்னு நினைச்சேன் அதே மாதிரி கேட்டுட்டா பத்தியா ஏன்க்கா நீங்க தானே சொன்னீங்க எல்லாமே அடகுல இருக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு இல்ல அதான் கேட்டேன் பாத்துக்கிடுங்க அடகுல இருந்த கழுத்துல எப்படி போட முடியும் அதான் போய் சென்னையிலோன்னு கேட்டேன் அட பொய்யெல்லாம் சொல்லலாமா தீபாவளிக்கு போனஸ் வந்துச்சுல அதுல திருப்பி இருக்கு ஓ அப்படியா ஓ அந்த அண்ணனுக்கு தீபாவளிக்கு போனஸ்லாம் வருமோ எவ்வளவு கணம் வரக்கா என் வீட்டாலும் வேலை பார்க்காமலே ஒரு கம்பெனியில ஒரு போனஸ் ஒரு மண்ணும் தர மாட்டாங்கக்கா ஏல வந்துட்டியா வா வா டக்குனு வா அங்க எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன் சீக்கிரம் கறிய கழுவி உள்ள போட்டுட்டு வாரேம்மா நடந்து தான் வர முடியும் பறந்து வர முடியும் மினி வசந்தா நான் வாரேன் வேலையில முடிச்சிட்டு பெற வரேன்னு சரிக்கா. மினி ராணிகாவை பத்தியா சரியான அளவியே ஏன்க்கா அவி என்ன செஞ்சவ? எல்லா நகையும் அடக்கடையில இருக்கு ஒண்ணுமே இல்ல துணியே கஷ்டப்பட்டு தான் எடுக்கேன் எப்படி சொன்னாவ பத்தியா அவ்வளோ கஷ்டங்கிற மாதிரி பேசினாவளே. ஆமாக்கா அவி வீட்டு கஷ்டம் அவிகளுக்கு தானே தெரியும் நமக்கா தெரியும். அதுல ஏமாத்து வேலைப்ல இப்ப பாரு கழுத்து நிறைய நகை போட்டிருக்காவல்ல எல்லாம் போய் அடகடையிலயும் வைக்கல ஒண்ணும் வைக்கல. அது எப்படிக்கா அந்த அக்கா தான் சொல்றாவல்ல போனஸ் வந்துச்சு திருப்புனேன்ட்டு. எல்லாம் போய் எல்லா நகையும் வீட்டுல தான் வச்சிருப்பாள்வே நம்ம இந்த ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா கொஞ்சம் ஒரு நாளைக்கு தாங்க போட்டு போயிட்டு வரேன்னு கேப்போம் பாத்தியா அதனாலதான் எல்லாம் அடகடையில இருக்குன்னு போய் சொல்றது. அப்புறம் போனஸ்லாம் வந்திருக்கும் அதை வாங்கி புது நகையை எடுத்து வச்சிருப்பாவ பாத்துக்க. எடுத்துட்டு போறாவக்கா. அது எடுத்துட்டு போறாவே ஆனா சொன்ன என்ன போனஸ் எவ்வளவுன்னு கேட்டதுக்கு சொன்னவள பத்தியா என் மவன் வந்துட்டான் வீட்டுக்கு போறேன்னு கிளம்பி ஓட்டிட்டாவ பத்தியா. நாள் முடி நல்ல நாள் அதுவுமா நீங்க இப்படி புரணி பேசுறதுல நுப்பாட்டுங்க. எல்லாவளும் அப்படிதான் மினிக்கிடுவாள்வே. அப்புறம் மினி அந்த அக்காட்ட கறி குழம்பு தரேன்னல்ல அந்த அக்கா வேண்டான்ட்டாவே பேசாம எனக்கு தந்துறா. நாள் முடி வாமகியமா கொளுத்தி போடுறதுக்குள்ள ஓடி விடுங்க சொல்லிட்டேன். ஏன் மினி அந்த அக்காட்ட மட்டும் நீனே கறி குழம்பு வாங்கிட்டு போங்கன்னா நான் வாய திறந்து கேட்டா கூட தர மாட்டேக்கா. நான் எந்த விதத்துல அப்படி குறைஞ்சு போயிட்டேன் உனக்கு. நீங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து வாங்கிட்டு போனது எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. நாள்முடி கோவத்தை கிளப்பிடாதிய ஓடிருங்க. கிளப்பி அவ உனக்கு கோவத்தை உனக்குலாம் மாமியார் தான் கரெக்ட் பத்துக்க சொல்லிக்கிட்டே இருக்கேன் கோவப்படுத்தாதியா நீ. என்ன பண்ணுவா நீ கோவப்படுத்துறாவளா என்ன பண்ணுவாங்க வெடி தூக்கி கொளுத்தி மூஞ்சில போட்டு விடுவேன் சொல்லிட்டேன். போட்டு பாரு சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ போட்டு பாருடி பாத்துருவோம் அதையும். நீ 500 ரூபாய் சேலைய 1 லட்சம் ரூபாய் சேலைன்னு சொல்லி உன் நாத்து தலையில மொட்டை அடிச்சத சொல்லாம விட மாட்டே பாரு. நாள்முடி யாத்திரத்துக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. இப்பவே சொல்றேன் என்ன பண்ணுவே பண்ணிக்க ஒரு கறி குழம்பு கேட்டா அது தர மாட்டேக்கா நீ. நீங்க மட்டும் போய் சொன்னீங்க ஆப்பு வரும் பின்னாடியே. நீ என்ன ஆப்பு வைக்க நானும் பாக்கேன். ஏம்மா இந்த போட்டோ நல்லா வந்திருக்குமா இத போடுவோமா இன்ஸ்டாகிராம்ல. ஆமா நல்லா தண்டி இருக்கு ஆனா அம்மா நெக்லஸ் சரியா தெரியலையே இன்னொரு போட்டோ எடுடி. உமா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அத ஓடி வரேன். என்ன விஷயம்டா சொல்லுங்க. நாள்முடி கோவத்துல என்ன பண்ணுவேன்னு தெரியாது வாயை மூடிக்கிடுங்க. அது உமா நீ கெட்டிருக்கல்ல இந்த சேலை. ஆமாக்கா நயன்தாரா சாரி 1 லாக் அதான் 1 லட்சம் ரூபாய். நம்பிக்கிட்டே இரு கூமுட்ட மாதிரி. இந்த சேலையோட விலை என்னன்னு உனக்கு தெரியுமா? இனியும் பொறுமையா இருந்தா சரிபடாது. பாம்பு கொளுத்தி வீசுற வண்டிதான். அதான் தெரியுமாக்கா 1 லட்சம் ரூபாய். சொந்தங்களே வீடியோ பாருங்க பணத்தை வெல்லுங்க.
நாத்துவின் முதல் 2 கேள்வியே இப்போ அண்ணி கேட்பாங்க. முதல் கேள்வி, கறிக்கடைக்கு போனது யார்? திரும்ப ஒரு தடவை கேட்கிறேன். முதல் கேள்வி, கறிக்கடைக்கு போனது யார்? இரண்டாவது கேள்வி, நாத்துவின் தீபாவளி சாரி கலர் என்ன? திரும்ப ஒரு தடவை இரண்டாவது கேள்வி கேட்கிறேன். நாத்துவின் தீபாவளி சாரி கலர் என்ன? கரெக்டான பதில் தெரிஞ்சவங்க டக்கு டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பணத்தை வெல்ற வாய்ப்பு பெறுங்க. சொந்தங்களே, அடுத்த வீடியோ ஃப்ரைடேக்கு வரும். அதோட கேள்வி ஃப்ரைடேயோட வீடியோ கடைசில கேட்கப்படும். சரி சொந்தங்களே, நாங்க போயிட்டு வரோம். பை.